என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று த லிவிங் வேர்ல்ட் உயிரி உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் an introduction to fungi பூஞ்சைகள் குறித்த ஒரு சிறு அறிமுகம் தரலாம் என்று இருக்கிறேன். இது பார்ட் 1 வீடியோ. இதனுடைய தொடர்ச்சியாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை அடுத்த காணொளியில் காண்போம். Five kingdom system of classification, ஐந்துலக வகைப்பாடு உங்களுக்கு தெரியும். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்னு 5 RH விட்டேக்கர் உயிரி உலகத்தை பிரித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதில் இன்று பார்க்க இருப்பது என்ன சொன்னேன்? ஃபங்கை, தமிழில் பூஞ்சைகள் என்று அழைப்பார்கள். இதை பற்றின சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும், கொஷின்ஸ்லாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். ஃபங்கைனா என்ன? யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபங்கை. ஒரு செல்லினால் ஆன அல்லது பல செல்களினால் ஆன யூகேரியோட்டிக் உயிரினங்களை பூஞ்சைகள் என்று அழைப்பார். இட்ஸ் a unique kingdom of heterotrophic organisms. இந்த கிங்டத்திலேயே ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நடத்தக்கூடிய ஒரு யூனிக் கிங்டமாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், தங்களுக்கு தேவையான உணவினை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். நெக்ஸ்ட் இஸ் தாலாய்டு நான் குளோரோஃபில்லஸ் பிளான்ஸ். தாலஸ் உடல அமைப்பை கொண்ட பச்சையம் அற்ற உயிரினங்களை பூஞ்சைகள் என்று அழைப்பர். Thallus, the plant body is not differentiated into root, stem and leaf-like structures. Thallus இதனுடைய தாவர உடலம் வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடுகளை பெற்றிருக்காது. குளோரோஃபில் இல்லைங்கிறதுனால, பச்சையம் இல்லைங்கிறதுனால ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பரஜீவி உணவூட்டத்தினை இது நிகழ்த்தும். யூனிசெல்லுலர் ஃபார்முக்கு எக்ஸாம்பிளாக ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாருமே மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸில் தான் வருவாங்க. இந்த ஈஸ்டோட ரோல் உங்களுக்கு தெரியும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் 2 படிச்சிருக்கீங்க. காற்று சுவாசம், காற்றிலா சுவாசம் என்று 2 படித்திருப்பீர்கள். இந்த காற்றிலா சுவாசம் இருக்கு பாருங்களேன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆல்சோ நோன் அஸ் ஃபர்மெண்டேஷன், நொதித்தல் என்று படித்திருப்பீர்கள். அந்த நொதித்தலில் இந்த ஈஸ்ட் இருக்குது பாருங்கோல, இதான் ஈஸ்ட் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுவா. அதை வச்சுட்டு தான் நம்ம பேக்கரி இருக்குது பாருங்கோல, அங்கே பிரெட் மேனுஃபேக்சருக்கு இந்த ஈஸ்ட் யூஸ் ஆகும். பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு படிச்சிருப்பேன். அது மாதிரி ஃபர்மெண்டேஷன் மூலமாக பீர் உற்பத்தி, எத்தில் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன்னு படிச்சிருப்பேன். ஃபர்மெண்டேஷன்னா நொதித்தல்னு பேர். Incomplete oxidation of carbohydrates, either ethyl alcohol or lactic acid is formed. Ethyl alcohol form ஆனா ethyl alcohol fermentation படிச்சிருப்பீங்க. அதில் இதோட ரோல் முக்கியம். லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆனால் லாக்டோபாசில்லஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியாவை படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் சின்ன கிளாஸில் படித்ததை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஈஸ்ட்டுங்கிறது பிரெட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறா, பீர் தயார் பண்ணுற இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்கிறது மறந்துடாதீங்கோ. இதோட முக்கியமான ரோல் ஃபர்மெண்டேஷன், நொதித்தல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தென் ஃபங்கை ஷோ கிரேட் டைவர்சிட்டி இன் மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிடட். இதனுடைய அமைப்பிலும் எண்ணற்ற மாறுபாடுகள் காணப்படுகின்றன, வாழும் இடத்திலும் எண்ணற்ற மாறுபாடுகள் காணப்படுகின்றன. நிறைய இடத்துல இருக்கும். அது மாதிரி ஷேப், சைஸ் எல்லாமே வித்தியாசப்படும். காஸ்மோபாலிட்டன் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொன்னேன். காற்றுல இருக்கலாம், ஏர் வாட்டரில் இருக்கலாம், நீரில் சாயில் லேண்டில் இருக்கும். அண்ட் தென் பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ், தாவரத்து மேலே ஒட்டின்னு இருக்கலாம், விலங்கு மேலே ஒட்டின்னு இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இது வாழக்கூடிய தன்மையினை பெற்றிருக்கும். தே ப்ரிஃபேர் டு க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். வெப்பமான ஈரப்பதம் மிகுந்த இடங்களிலே இந்த பூஞ்சைகள் வளரும் திறனை பெற்றிருக்கும். வேறு என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி? த பிளான்ட் பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் ஆல்வேஸ் ஃபிலமெண்டஸ். த்ரெட்டு மாரி, நூல் மாரி, நூடுல்ஸ் இருக்குது பாருங்களேன், இந்த சொல்லுவா பாருங்களேன், அது மாதிரி இருக்கும்.
லாங்காக இருக்கும், ஸ்லெண்டர் த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஹைஃபா என்று அழைப்பார்கள். இது மாதிரி நிறையா த்ரெட் இருக்கா, ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் என்ன பேர்? ஹைஃபான்னு பேர். பூஞ்சைகளின் தாவர உடலத்திலே காணப்படுகின்ற இழைகளை ஹைஃபாக்கள் என்று அழைப்பார்கள். தனியாக இருந்தால் ஹைஃபான்னு பேர். எல்லா ஹைஃபாவும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் மைசீலியம்னு பேர். யூனியன் ஆஃப் ஹைஃபே இஸ் செட் டு பி மைசீலியம். ஹைஃபாக்களின் தொகுப்பினை நாம் மைசீலியம் என்று அழைக்கிறோம். இது ஒவ்வொன்றையும் ஒரு ஹைஃபான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைஃபா எல்லாம் சேர்ந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருந்தால் அதுக்கு மைசீலியம்னு பேர். ஸோ யூனியன் ஆஃப் ஹைஃபே இதுதான் ஃபங்கஸோட பிளான் பாடின்னு சொல்லுவாள். மைசீலியத்தில் டைப்ஸ் என்னென்ன இருக்குது? இந்த மைசீலியத்தில் இருக்க ஹைஃபாவில் இது மாதிரி கிராஸ் வால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் செப்டேட் மைசீலியம்னு பேர். தடுப்பு சுவருடைய மைசீலியம் என்று அழைப்பார்கள். இது மாதிரி கிராஸ் வால்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு ஏசெப்டேட் மைசீலியம், தடுப்பு சுவரற்ற மைசீலியம் என்று பெயர். அதுக்கப்புறமா இந்த மைசீலியத்தில் இருக்க ஹைஃபாக்கள் உள்ள எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது அதை வச்சுன்னு இதை 3 பிரிச்சிருக்கா. முதல்ல சொன்னது செப்டேட், ஏசெப்டேட், தடுப்பு சுவருடைய, தடுப்பு சுவரற்ற. தென் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸை வச்சுட்டு இவங்களை 3 பிரிச்சிருக்காங்க. மோனோகேரியோட்டிக் மைசீலியம். மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், கேரியான்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். The cells present in the mycelium have only one nucleus. We are calling it as monokaryotic mycelium. மைசீலியத்தில் உள்ள செல்கள் ஒரே ஒரு உட்கருவினை பெற்றிருந்தால் அதுக்கு மோனோகாரியோட்டிக்னு பேர். மைசீலியத்தில் இருக்க செல்கள் 2 உட்கருக்களை பெற்றிருந்தால், the cells in the mycelium have 2 nuclei, அதுக்கு டைகாரியோட்டிக் மைசீலியம்னு பேர். The multinucleate aseptate mycelium is said to be xenocytic mycelium. தடுப்பு சுவரற்ற எண்ணற்ற உட்கருக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மைசீலியத்தை நாம் சீனோசைட்டிக் மைசீலியம் என்று அழைக்கிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது செல் வால். In fungi, the cell wall is made up of fungal cellulose or chitin. பூஞ்சைகளின் செல் சுவர் பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. இங்கே பாருங்கோ, இது பிளாஸ்மா மெம்பரேன், இந்த ஏரியாவை செல் வால்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். இது படிக்கிறப்போ ஆல்கே ஞாபகம் வச்சுக்கணும். இன் ஆல்கே த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஆல்காக்களின் செல் சுவரானது செல்லுலோஸினால் ஆனது. இன் ஃபங்கை த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ். பூஞ்சைகளின் செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டினால் ஆனது. அதேமாதிரி பாக்டீரியா படிச்சிருப்பேன். த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். பாக்டீரியாவின் செல் சுவர் பெப்டிடோகிளைகானினால் ஆனது. பேரன் கைமா, கூலன் கைமா, ஸ்கிலரன் கைமாலாம் டிஷ்யூஸ் படிச்சிருப்பீங்க. இன் பேரன் கைமா த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். பேரன் கைமாவின் செல் வாலானது செல்லுலோஸினால் ஆனது. இன் கோலன் கைமா த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். கோலன் கைமாவின் செல் சுவர் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டினினால் ஆனது. இன் ஸ்கிலரன் கைமா த செகண்டரி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். ஸ்கிலரன் கைமாவின் 2ஆம் நிலை செல் சுவரானது லிக்னினால் ஆனது. இது மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் செல் வால் படிச்சிருக்கேலோ அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். லிங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு மறக்கவே மறக்காது. ஓகேயா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தலாய்டு நான் குளோரோஃபில்லஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னேன். தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையமற்ற உயிரிகள்னு சொன்னேன். அப்போ குளோரோஃபில் இங்கே கிடையாது. குளோரோஃபில் இல்லைன்னா இட் லீட் ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்தும் என்று ஏற்கனவே கூறினேன். அப்போ பரஜீவி உணவூட்டம்னா அடுத்த வாழ்க்கையிலேருந்து பிடுங்கி திம்பான்னு அர்த்தம். அதை பேசிஸாக வச்சுட்டு இவர்களை 3 பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் சாப்ரோஃபைட், செகண்ட் இஸ் பாரசைட், தேர்ட் இஸ் சிம்பயாண்ட். இதை மட்குண்ணி என்று வைத்துக்கொள்ளலாம், இதனை ஒட்டுண்ணி என்று வைத்துக்கொள்ளலாம், இதை கூட்டுயிரி என்று வைத்துக்கொள்வோம். சாப்ரோஃபைட்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் டெட் ஆர்கானிக் மேட்டர். இறந்து போன மட்கி போன தாவர விலங்குகளின் உடல் அல்லது கரிம பொருட்களிலிருந்து தமக்கு தேவையான உணவை எடுத்துன்றதுன்னா அதுக்கு சாப்ரோஃபைட் மட்குண்ணின்னு பேர். இதை வச்சுட்டு தான் ஃபங்கஸை சொல்கிறப்ப பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் என்று கூறுவார்கள். அட்மாஸ்பியரை தூய்மைப்படுத்துவதில் இதனுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
Parasites அப்படின்னா derive nutrients from live plants or animals. உயிருள்ள தாவர அல்லது விலங்குகளின் உடலிலிருந்து தமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஒட்டுண்ணின்னு பேர். அல்புகோன்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்சீனியான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதில் வரும்னா parasitic fungiல வரும். Symbionts அப்படின்னா மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு சொல்லுவா. In an association of two living organisms, both are benefited, we are calling it as symbiosis. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களும் பலனடைந்தால் அதற்கு கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்று பெயர். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். லிச்சன்ஸ், லைக்கன்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. மைக்கோரைசாவும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. லைக்கென்ஸ்னா என்ன? த அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறைக்கு லைக்கென்ஸ்னு பேர். மைக்கோரைசா அப்படின்னா த அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கல் மைசீலியம் வித் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சையின் மைசீலியத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பினைத்தான் மைக்கோரைசா என்று அழைப்பார்கள். ஸோ இதெல்லாம் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடல் இனப்பெருக்கமும் இங்கு உண்டு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கமும் உண்டு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலினப்பெருக்கமும் உண்டு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதலின் மூலமாக நடைபெறலாம். செகண்ட் எடுத்துட்டோம்னா ஃபிஷன், பிளத்தலின் மூலமாக நடைபெறலாம். பட்டிங், மொட்டிடுதல் மூலமாக நடைபெறலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ராக்மெண்டேஷனாக நம்ம நடந்து போகிறப்ப அந்த மைசீலியத்தை மிதிக்கிறோம், தனித்தனியாக பிச்சுன்றுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் ஒரு பிளான் பாடியாக மாறிடும். ஃபிஷன்னா இரண்டாக பிளத்தல்னு உங்களுக்கு தெரியும். பட்டிங்னா மொட்டிடுதல்னு சொல்லுவோம். இது எல்லாமே நடக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர் ஃபார்மேஷன். பாலிலா இனப்பெருக்கம் என்பது ஸ்போர்களின் உருவாக்கத்தின் மூலமாக நடைபெறும். கொனீடியா ஆர் கொனீடியோ ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக இருக்கலாம், ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக இருக்கலாம், ஜூ ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக இருக்கலாம். இதில் என்ன வித்தியாசம்னா, ஜூ ஸ்போர்னா ஃப்ளாஜெல்லாக இருக்கும், கசை இழைகள் காணப்படும். ஸோ இது எல்லாம் ஏசெக்ஷுவலில் வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலினப்பெருக்கம் எடுத்துட்டோம்னா கேமெட்டிக் ஃபியூஷன், கேமெட்டுகளின் இணைவு காணப்படும். அதுக்கு தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு பேர். அதில் என்னென்ன ஸ்டெப் நீங்கள் கொடுத்துருக்கோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம்னா ஆர் செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் ஃபங்கஸ் எடுத்துட்டோம்னா அதில் 3 ஸ்டேஜ் இருக்கும். பூஞ்சைகளின் பாலினப்பெருக்கத்திலே 3 படிகள் காணப்படும். ஒன் இஸ் பிளாஸ்மோகேமி, தமிழ்லையும் பிளாஸ்மோகேமி, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்டுகளின் இணைவினை பிளாஸ்மோகேமி என்று அழைப்பார்கள். இதில் என்ன கொடுத்துருக்கு? ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் 2 மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட்ஸ். நகரும் திறனுடைய அல்லது நகரும் திறனற்ற 2 கேமெட்டுகளின் புரோட்டோபிளாசம் இணைதல், அதுக்கு தான் பிளாஸ்மோகேமின்னு பேர். கேரியோகேமி மீன்ஸ், கேரியான்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியி, உட்கருக்களின் இணைவினைத்தாம் நாம் கேரியோகேமி என்று அழைக்கிறோம். அப்போ n + n = 2n வந்துடும். அப்போ ஹாப்ளாய்டுங்கிறது டிப்ளாய்டாக மாறிடும், ஒருமயங்கிறது இருமயமாக மாறிடும். அது திருப்பி ஒருமயமாக மாறணும்னா இங்கே என்ன நடக்கும்னா மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். மியோசிஸ் நடக்கிறப்ப டிப்ளாய்டு திருப்பி என்னவாக மாறிடும்? ஹாப்ளாய்டாக மாறிடும். இருமயம் ஒருமயமாக மாறிடும். அப்போ முக்கியமான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் முக்கியமான 3 ஸ்டெப்: பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியோசிஸ் குன்றல் பகுப்பு. இது 3 நடந்தால் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேர். ஓகேயா? இதோட கடைசியில் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுவாங்க. ஒருமய நிலையில் உள்ள ஸ்போர்கள் உருவாகும். ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸ்போர்ஸ் ஆன் ஜெர்மினேஷன் டெவலப்ஸ் இன்டு அ நியூ பிளான்ட் பாடி. இந்த ஸ்போர்கள் கீழே விழுந்து முளைத்து புதிய தாவரத்தினை உருவாக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இது முக்கியம். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இன் சம் ஃபங்கை த ஃபியூஷன் ஆஃப் 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் இமீடியட்லி ரிசல்ட்ஸ் இன் டிப்ளாய்டு செல்ஸ். சில உயிரினங்களில் 2 ஹாப்ளாய்டு செல் ஃபியூஸ் ஆன உடனேயே ஜைகோட்டுங்கிற ஒரு டிப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ஆஸ்கோமாய்சிட்ஸ் அண்ட் பெசிடியோமாய்சிட்ஸ், உங்களுக்கு தெரியும் ஃபங்கஸோட கிளாசிஃபிகேஷன்: ஃபைகோமாய்சிட்ஸ், ஆஸ்கோமாய்சிட்ஸ், பெசிடியோமாய்சிட்ஸ், டியூட்டரோமாய்சிட்ஸ்னு பூஞ்சைகளை 4ஆக பிரிச்சிருப்பா. இதில் ஆஸ்கோமாய்சிட்ஸ், பெசிடியோமாய்சிட்ஸில் மட்டும் புதுசாக ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கு பேர் டைகேரியோட்டிக் ஸ்டேஜ்னு பேர். 2 உட்கருக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், இது மைசீலியத்தில் இருக்க ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு மைசீலியத்தில் இருக்கக்கூடிய செல்லுன்னு வச்சுக்கோங்க. மைசீலியத்தில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்டுக்கு ஹைஃபான்னு பேர். அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இதை ஹைஃபா ப்ளஸ் ட்ரைன், இதை ஹைஃபா மைனஸ் ட்ரைன்னு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு என்னாகும், ரெண்டு பேரும் பக்கத்தில் வருவாங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரோட புரோட்டோபிளாஸ்டும் சேருவாங்க. இந்த படத்தை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு செல் சொன்னோம், இது ஒரு செல் சொன்னோம். ரெண்டு பேரோட புரோட்டோபிளாஸ்ட் சேருவாங்க. அதுக்கு பிளாஸ்மோகேமின்னு பேர். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தேன்னா இதுமாரி ரெண்டு நியூக்ளியஸோட ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இதை ப்ரைமரி மைசீலியம்னு சொல்லுவா, இதை செகண்டரி மைசீலியம்னு சொல்லுவா. இந்த மைசீலியத்தில் புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் சேர்ந்துருக்கு, நியூக்ளியஸ் சேராமல் இருக்கும். அப்போ ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கிறது, ஒரே செல்லில் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும், அது ரெண்டும் சேராமல் இருக்கும். அதுக்கு தான் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். இது ஒரு என் வச்சுக்கோங்க, இது ஒரு என் வச்சுக்கோங்க, இது n+nன்னு சொல்லுவா. இட் இஸ் நாட் 2n. இரண்டு உட்கருக்கள் இருக்கும், இரண்டும் அதில் இணையாமல் இருக்கும். இந்த இணையாமல் இருக்கு பாருங்களே, அது டைகாரியாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாள். சச் கண்டிஷன் இஸ் கால்டு த டைகேரியான். இரண்டு உட்கருக்களை பெற்றிருக்கக்கூடிய நிலை. இந்த ஃபேஸுக்கு பேர் டைகேரியோ ஃபேஸ்னு பேர். ஓகேயா? இது பிளாஸ்மோகேமி முடிஞ்ச அப்புறம் கேரியோகேமி நடக்காமல், புரோட்டோபிளாஸ்ட் இணைந்த அப்புறம் உட்கருக்கள் இணையாமல் ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் ரெண்டும் சேர்ந்துடும். ஃப்ரூட் பாடி, கனி உறுப்பானது ஃபார்ம் ஆகும். பெசிடியோமயோசைட்ஸ்னால் பெசிடியோ கார்ப்னு சொல்லுவா, ஆஸ்கோமயோசைட்ஸ்னால் ஆஸ்கோ கார்ப்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அது உள்ள ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும், குன்றல் பகுப்பு நடைபெறும். பெசிடியோமயோசைட்ஸில் பெசிடியோ ஸ்போர் ஃபார்ம் ஆகும், ஆஸ்கோமயோசைட்ஸில் ஆஸ்கோ ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ இதுமாரி வித்தியாசமாக புரோட்டோபிளாஸ்ட் இணைஞ்ச அப்புறம் உட்கரை இணையாமல் ஒரு ஸ்டேஜ் சில ஃபங்கஸில் இருக்கும். அந்த ஸ்டேஜை தான் டைகேரியான் என்று கூறுவார்கள். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சில இது புக்கில் கொடுத்துருக்கான். ஒன் இஸ் மஷ்ரூம். நாய்க்குடை தெரியும், அதில் எடிபிள் மஷ்ரூம், சில மஷ்ரூமை நம்ம சாப்பிடுவோம். அகாரிகஸ் பைஸ்போரஸ், அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரஸ், வால்வேரியல்லா வால்வேசி, வால்வேரியல்லா டயாஸ்போராலா சில ஃபங்கஸை நம்ம சாப்பிட்றோம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணி சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவா. சில பேர் சாம்பாரில் போட்டு கூட சாப்பிட்றா. அது எடிபிள் மஷ்ரூம். எல்லா மஷ்ரூமும் எடிபிள் கிடையாது, அதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும். தென் டோட் ஸ்டோல்னு கொடுத்துருக்கா. டோட்னா உனக்கு என்னன்னு தெரியும், தேரை என்று கூறுவார்கள். தேரை ஸ்டூல் மாதிரி இந்த பூஞ்சை மேலே உட்காந்துக்கும். அதனால் அதுக்கு பேர் என்ன வந்துடுது, டோட் ஸ்டோல்னு சொல்லுவாள். சில சமயம் இது மேலே ஃப்ராக் இருக்குது பாருங்களே, இது மேலே ஃப்ராக் வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். அது மாதிரி இதை அப்போ அந்த ஃபங்கஸ் ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது, அது மாதிரி டோடு வந்து உட்கார்றதுனால அதுக்கு பேர் டோட் ஸ்டோல்னு கொடுத்துருக்கா. சில எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்தது நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பேராசிட்டிக் ஃபஞ்சை. பேராசைட்னாலே லைவ் பிளான்ட் ஒரு அனிமல் மேலே உட்காந்துட்டு இருப்பா, ஒட்டுண்ணின்னு பேர். அதை தவிர அவங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ணுவாங்க, நோய்களை உண்டாக்குவார்கள். அதுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆன் மஸ்டர்டு லீவ்ஸ் பை அல்புகோ. அல்புகோன்னு ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவாள், மஸ்டர்டு லீஃப் மேலே உட்காந்துட்டு அதில் ஒரு வியாதியை காஸ் பண்ணுவாள். வியாதி வரப்போ என்ன இருக்குன்னா, மேலே இது மாதிரி ஒயிட் கலர் ஸ்பாட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ரஸ்ட் டிசீஸ் இன் வீட். வீட் இருக்கு பாருங்க, கோதுமையில் இந்த ரஸ்ட் டிசீஸாக பக்சீனியா அப்படிங்கன்னு ஒன்று உண்டாக்கும். இதை பாருங்கள்ல, இந்த லீஃப் மேலே இதுமாரி உட்காந்துருக்கும். இதுமாரி இந்த டிசீஸ் வந்துடுத்து, இன்ஃபெக்ஷன் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா லீஃபில் தான் முக்கியமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், க்ரீன் கலர்டு பார்ட்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் நிறையா ஈல்டு கிடைக்கும். நிறையா ஈல்டு கிடைச்சாதான் நமக்கு மகசூல் நிறையா இருக்கிறதுனால நமக்கு லாபம் இருக்கும். இந்த வியாதியெலாம் வந்துடுத்துனா என்ன ஆகிடும், நம்மளுக்கு டிசீஸ்னால, இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஈல்டு குறையிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி, ஃபார்மர் நிறையா அஃபெக்ட் ஆவாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு எதில் வரும்னா பேராசிட்டிக் ஃபங்கஸில் வருவா. வெறும் ஒட்டின்ட்டு மட்டும் இல்லை, ஒட்டின்ட்டு அவங்களுக்கு வியாதியை காஸ் பண்ணி வியாதினால் ஈல்டு போய், ஈல்டு போனதுனால நம்மளும் பாதிக்கப்படலாம். ஓகே, தென் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நிறையா வியாதி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போனோன்னா நம்மளுக்கு என்ன தரா, ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் தரா. த பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக், த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் யாருதுன்னா இந்த பென்சிலின் தான். அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் தான் பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படின்னு ரெண்டு ஃபங்கஸ்லேருந்து பென்சிலின் அப்படின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஐசோலேட் பண்ணார். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் ஆர் கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் யூஸ் டு கில் த அதர். ஆன்டிபயோட்டிக்னால என்ன அர்த்தம்னா, ஒரு உயிரியிலேருந்து அதை எடுப்பாங்க, எடுத்து இன்னொரு உயிரியை சாகடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு பேர். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் ரெண்டு டைப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுக்கு பேர் பாக்டீரிசிடல்னு பேர். பாக்டீரிசிடல்னால் பாக்டீரியாவை சாகடிச்சுடுவா.
சாகடிச்சா அதுக்கு பேர் பாக்டீரிசிடல்னு பேர். சில பேர் பாக்டீரியாவை சாகடிக்க மாட்டா, அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுவா, சப்ரஸ் பண்ணுவா. அதுக்கு பேர் பாக்டீரியோஸ்டாட்டிக்னு பேர். பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின், நியோமைசின், பேசிட்ராசின், சப்டலன்னு நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் லோகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் கண்டுபிடிச்சவரோட பேர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். எதுலேருந்து கண்டுபிடிச்சார்? பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோஜீனம். இதெல்லாம் பேர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்த அப்புறமா தான் நம்மளோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தியாச்சு. அந்த காலத்தில் 30 வயசு 40 வயசு இருக்கிறதே பெருசும்பா. இப்போ 100 நாட் அவுட், 120 நாட் அவுட்லாம் ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம நிறையா பேர் நிறையா நாள் உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரி மெடிசன்ஸில் வந்து டிஸ்கவரிஸ் நிறையா தான். இன்னும் நிறையா இப்போ அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுத்து. அப்புறம் ஃபர்ஸ்ட் வண்டர் ட்ரக், உலகத்தில் இதுவரை கண்டறியப்பட்ட மருந்துகளிலேயே மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது இந்த பென்சிலின் தான். யூஸ் டு ட்ரீட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், யூஸ் டு ட்ரீட் த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை வலி அது மாதிரி எதாவது இருந்தால் அதை ட்ரீட் பண்ண வர்றது. மெனிஞ்சைட்டஸ், மெனஞ்சஸ்னு பிரெயினில் படிச்சிருப்பீங்க. பிரெயினை சுற்றி மூளையை சுற்றி இருக்க கவருக்கு மெனிஞ்சஸ்னு பேர். பயாமேட்டர், அரக்னாய்டு மெம்ப்ரேன், டியூராமேட்டர்னு 3 படிச்சிருப்பீங்க. இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மெனிஞ்சஸ் இஸ் செட் டு பி மெனிஞ்சைட்டஸ். மூளை சவ்வுகளிலே தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதற்கு மெனிஞ்சைட்டஸ்னு பேர். அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி சிபிலிஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னு படிச்சிருப்பீங்க. பால் மூலம் பரவக்கூடிய நோய்கள். கொனேரியான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, சிபிலிஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, எய்ட்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த சிபிலிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது பாருங்களேன், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நிறையா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் ட்ரக் எதுனா இந்த பென்சிலின்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா இதோட கிளாசிஃபிகேஷன், எவ்வாறு பூஞ்சைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜி ஆஃப் த மைசீலியம். அதனுடைய மைசீலியம் எவ்வாறு காணப்படுகிறது? மோனோகேரியாட்டிக்கா, டைகேரியாட்டிக்கா, சீனோசைட்டிக்கா, செப்டேட்டா, ஏசெப்டேட்டா, குறுக்குச்சுவர் இருக்கிறதா, குறுக்குச்சுவர் இல்லையா, இதெல்லாம் வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன். மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், என்ன வகையான ஸ்போர் ஃபார்ம் ஆகுது? ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, செக்ஷுவல் ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, ஆஸ்கோஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, பெசிடியோ ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, கொனிடியோ ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, ஜூ ஸ்போர் ஃபார்ம் ஆகுதா, அதை வச்சு கிளாசிஃபிகேஷன். அண்ட் தென் ஃப்ரூட்டிங் பாடிஸ், கனி உறுப்பு, இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பூஞ்சைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகைப்பாடு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஒன் இஸ் ஃபைகோமாசிட்ஸ், ஆல்கல் ஃபங்கை, பாசிகளை ஒத்த பூஞ்சை. செகண்ட் இஸ் ஆஸ்கோமாசிட்ஸ், த சாக் ஃபங்கை, த ஆஸ்கஸ் ஃபங்கை. சாக் ஃபங்கை, ஆஸ்கஸ் ஃபங்கஸ் தான் ஆஸ்கோமாசிட்ஸ்னு சொல்லுவா. இதில் ஃபார்மாவில் ஸ்போர் என்னன்னு கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். இதில் தான் ஆஸ்கோஸ்போர் ஃபார்ம் ஆகும். இதோட ஃப்ரூட் பாடி கனி உறுப்பிற்கு ஆஸ்கோகார்ப்னு பேர். Third is the basidiomycetes, the basidium fungi, mushrooms, bracket fungus, puff balls, basidium நிறையா பேர் இதுக்கு சொல்லுவோம். இதோட ஃப்ரூட் பாடிக்கு பேர் பெசிடியம்னு பேர். சாரி, இதில் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பெசிடியம்னு பேர். இதோட ஃப்ரூட் பாடிக்கு பேர் பெசிடியோகார்ப்னு பேர். Fourth is deuteromycetes are imperfect fungi. Imperfect fungi na என்ன அர்த்தம்னா sexual reproduction is yet to be identified. இந்த deuteromycetesல உடல் இனப்பெருக்கமும் பாலின இனப்பெருக்கம் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. பாலின பெருக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை. பாலின பெருக்கம் கண்டறிஞ்சாச்சுன்னா இதை தூக்கி ஆஸ்கோமாசிட்ஸ்லையோ ஆர் பெசிடியோமாசிட்ஸ்லையோ வச்சுடுவாங்க. ஸோ இது 4 இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஃபைகோமாசிட்ஸ், ascomycetes, basidiomycetes, deuteromycetes, the classification of fungi-ங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வகுப்பில் ஃபங்கை பூஞ்சைகள் குறித்த ஒரு சிறு அறிமுகம் தந்தேன். இது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை அடுத்த காணொளியில் காண்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.